ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியோட 4 ஈவெண்ட் கொடுத்து அதை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாலே அந்த ஈவெண்ட்டோட இயர் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிரிப்ஸ் தூதுக்குழு, செகண்ட் ஒன் தண்டி யாத்திரை, தேர்ட் ஒன் காந்தி இர்வின் ஒப்பந்தம், ஃபோர்த் ஒன் முதல் வட்டமேஜை மாநாடு. ஓகே, இப்போ இதோட இயர் என்னென்னு பார்த்துடலாமா? கிரிப்ஸ் தூதுக்குழு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1942 மார்ச் 22. செகண்ட் ஒன் தண்டி யாத்திரை வந்து 1930 மார்ச் 12. தேர்ட் ஒன் காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. ஃபோர்த் ஒன் முதல் வட்டமேஜை மாநாடு 1930 நவம்பர். ஓகே, இப்போது இதில் ஃபஸ்ட்டு எது வரும்னு பார்த்தீங்கன்னா தண்டி யாத்திரை தான் வரும், 1930 மார்ச் 12. செகண்ட் ஒன்று முதல் வட்டமேஜை மாநாடு வரும் 1930 நவம்பர். தேர்ட் ஒன் வந்து எது வரும்னு பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5 வரும். ஃபோர்த் ஒன் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 22 வரும். ஓகேவா? இப்போது இந்த கொஸ்டினில் இயர் தெரிஞ்சால் மட்டுமே நம்மளால் மேட்ச் பண்ணிட முடியும். ஸோ எதுக்காக நம்ம மந்த்தும் டேட்டும் சேர்ந்து படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இப்போ டிஎன்பிசியில் எல்லாமே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கூற்று காரணங்கள் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து மந்த்தோ டேட்டோ சேஞ்ச் பண்ணி கொடுத்து கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம படிக்கும்போதே மந்த்தும் டேட்டும் சேர்ந்து படிச்சுக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.